நேர்களே 2 நாளைக்கு முன்னாடி மியான்மரில் நடந்த அந்த நிலநடுக்கமானது மியான்மரை மட்டும் உருக்குலைச்சு விடல, உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மியான்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் ஜோன் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாண்டலே அப்படின்ற ஒரு பகுதி தான். இந்த பகுதி அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பிற பகுதிகள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நிலநடுக்கத்தால் சந்திச்சின. இதுக்கு காரணமாக அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா சைகல் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாண்டலேயை தொடர்ந்து அப்படியே வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் இந்த என்டையர் ரீஜன் பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுமே கூட தொடர்ந்து அதனுடைய தாக்கத்தை உணர ஆரம்பிச்சன. அதனால தான் பார்த்தீங்கன்னா மியான்மர்ல எபிசென்டரா இந்த நிலநடுக்கம் வந்தாலுமே இதனுடைய தாக்கத்தை எந்தெந்த பகுதிகள் அனுபவிச்சன அப்படின்ட்டு பார்க்கும்போது மியான்மரை தொடர்ந்து அப்படியே சீனாவின் சில பகுதிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க தாய்லாந்து, குறிப்பாக பேங்காக் பகுதியில் எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இந்த பகுதிகள்லாம் இல்லையான்னு கேட்டா அதிக பாதிப்பு ஏற்பட்டதா நமக்கு தெரிய வந்ததுக்கு காரணம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் மக்கள் தொகை நெருக்கமும். இங்க மட்டும் இல்ல, தென்கிழக்காசிய நாடுகளை பொறுத்து எடுத்துக்கிட்டாலுமே மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதனாலவே ஒரு சிறிய அளவிலான நில அதிர்வுக்கு கூட நம்ம தாக்கத்தை அதிகமாக பார்க்க முடியும். இந்த நிலையில இங்க பாருங்க, இந்த என்டையர் ஜோன்ல இது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாடி நிறைய தொகுப்புல பார்த்திருப்போம் எப்படி இந்தியா இதுல இருந்து பிரிஞ்சிருக்கு, தென்கிழக்காசிய நாடுகள்ல இருந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதனை ஒட்டிய ஒரு பகுதியை சொல்றாங்க. இந்த பார்க்கும்போது பாருங்களேன், இந்த பகுதி எல்லாமே யுரேஷியன் தட்டில் வரக்கூடியவை, இந்த பகுதி மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்திய தட்டில் வரக்கூடியவை. அந்த வகையில் தான் எந்த இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம், இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த இந்திய தட்டும் இந்த யுரேஷிய தட்டும் இந்த இணைந்திருக்கக்கூடிய இந்த மோதி உருவாகினது இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு மடிப்பு அங்க ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமாகத்தான் நமக்கு இந்த நில அதிர்வு, நிலநடுக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த உராய்வால் வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜி, அதனுடைய தாக்கம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே, நிலநடுக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மாண்டலே நகரில் 7.7 என்ற அளவில் தொடங்கிய இந்த நிலநடுக்கம் அப்படின்றது தொடர்ந்து 6.4 அப்படின்னு வந்தது உடனே. ஆனா இன்று 3வது நாள் நிலநடுக்கம் நடந்து தொடர்ந்து மியான்மர், தாய்லாந்து இந்த பகுதிகளில் மட்டுமே 10க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் உணர்ந்து வருகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே மியான்மரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகொள்ள 4 புள்ளிகளுக்கு மேற்பட்ட அளவில் பதிவானது மட்டுமே கிட்டத்தட்ட 10 நில அதிர்வுகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குது மியான்மர். அதனைத் தொடர்ந்து இங்கே தாய்லாந்தின் சில பகுதிகளுமே அதை உணர, இறுதியாக இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வர வர இங்கே இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு இருக்கு இல்லையா, இந்த சுமத்ரா தீவுடைய வடபகுதியான ஆச்சே பகுதி, இந்த பகுதியிலுமே கூட 5.2 என்ற அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. அதனால சுனாமி தாக்கம் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் முதல்ல எழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 20